இன்னைக்கு 6த் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, இந்தியா மௌரியருக்கு பின். ஸோ மௌரியர் வரை மௌரியர் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 2லயே படிச்சுட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப மௌரியருக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்றத இந்த இதுல பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம சந்திரகுப்த மௌரியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ அசோகர் வரைக்கும் படிச்சிருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஹிஸ்ட்ரிலன்றத இப்போ கரெக்ட்டா பீரியட் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்தியா மௌரியருக்கு பின்ன எப்படி இருந்ததுன்றத இப்ப பார்க்க போறோம். இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் மௌரிய பேரரசு வந்து மிகப்பெரிய பேரரசா இருந்துச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட்டா? மௌரிய பேரரசின் மௌரிய பேரரசின் வீழ்ச்சியின் விளைவாக வடமேற்கிலிருந்து சாகர்கள், சைத்தியர்கள், பார்த்தியர்கள், இந்தோ கிரேக்கர்கள், பாக்ட்ரியா கிரேக்கர்கள், குசானர்கள் போன்றோர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். ஸோ மௌரிய பேரரசு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதோட வீழ்ச்சிக்கு அப்புறமா யார் யார் வந்தாங்கன்னு தான் இப்ப இந்த லெசன் ஃபுல்லா பார்க்க போறோம். சாகர்கள் வந்திருப்பாங்க. சைத்தியர் சைத்தியர்கள் ஓகேங்களா? அப்புறம் பார்த்தியர்கள், இந்தோ கிரேக்கர்கள், பாக்ட்ரியா கிரேக்கர்கள், குசனர்கள் இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அசோகரின் மறைவுக்கு பின்னர் தெற்கே சாதவாகனர்கள் வந்து சுதந்திர அரசுகளாயினர். ஸோ முன்னாடி சாதவாகனர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அசோகரோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அவரோட மறைவுக்கு பின்னர் இவங்கலாம் சுதந்திரமா மாறிடுவாங்க. சரிங்களா? அதான் இந்த லெசன்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, குப்த பேரரசு நிறுவதுக்கு முன்னரே வடக்கே சுங்கர்களும் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க குப்த பேரரசு வந்துச்சு இல்லையா? அதுக்கு குப்த பேரரசு வரத்துக்கு முன்னாடியே வடக்கே வந்து சுங்கர்களும், கன்வர்களும் ஆட்சி புரிந்தனர். கலிகத்தில் சேடி வம்சத்தினர் தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினர். ஸோ அசோகர் ஆட்சிக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் பார்த்தோம் இல்லையா? அங்க எல்லாரும் வந்தாங்கன்ட்டு. இது அதுக்கப்புறம் இந்த அசோகர் ஆட்சிக்கு அப்புறம் சுங்கர்கள் தான் வந்திருப்பாங்க. அப்புறம் கன்வர்கள். அப்புறம் கலிங்கத்தில வந்து சேடி வம்சத்தினர் வந்து சுதந்திரத்த இது பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த மேப் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். இங்க பாருங்க, இந்தியா மௌரியருக்கு பின் இங்க பார்த்தோன்னா, வடக்குல யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா, சுங்கர்கள், கன்வர்கள் வந்திருப்பாங்க. இது வந்து வடக்குல. தெற்குல சாதவாகனர்கள் பார்த்தோம்ல, இவங்க சுதந்திர அரசாயிட்டாங்கன்ட்டு. இப்ப இந்த வடமேற்குல தான் இவங்கலாம் இருப்பாங்க. யாரு? இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குசானர்கள் இவங்க எல்லாமே வடமேற்கு பகுதி. வடக்குல சுங்கர்கள், கன்வர்கள். தெற்குல சாதவாகனர்கள். சரிங்களா? அப்புறம் இன்னொரு பாருங்க முக்கியமான பாயிண்ட். மகதம் முன்பிருந்தது போல ஒரு பேரரசா இல்லாம போனாலும், அது தொடர்ந்து பௌத்த பண்பாட்டின் முக்கிய மையமாக திகழ்ந்தது என்பதை இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டியது. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. பின்னாடி 1 மார்க் இத கேட்டிருக்காங்க பாருங்க. மகதம் முன்ன இருந்த மாரி பேரரசா இல்லன்னா கூட, அங்கனா பௌத்த பண்பாட்டோட முக்கிய மையம் மகதம் தான் சொல்றாங்க. ஸோ இது நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் சான்றுகள். சான்றுகளுமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, இதுல நம்ம ஒரே லெசன்லயே எல்லாரையுமே பார்க்க போறோம்ன்றனால, இதுல நெறைய சான்றுகள் இருக்கும். 1க்கு 2 டைம் படிச்சா தான் ஞாபகம் இருக்கும். இப்பதைக்கு 1 டைம் படிச்சுக்கோங்க. அ அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? தனதேவனின் அயோத்தி கல்வெட்டு. சரிங்களா? தனதேவனின் அயோத்தி கல்வெட்டு, பெர்சிபோலிஸ் நாக்சிரஸ்தம் கல்வெட்டு, மோகா தட்ச செப்பு பட்டயம், ஜூனாகத் கிர்னாத் கல்வெட்டு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதே கல்வெட்டு தான். நம்ம மௌரியர் லெசன்லயே இந்த கல்வெட்டு பார்த்திருப்போம். அதனால நம்மளுக்கு இது ஈஸியா இருக்கும். ருத்ரதாமன் கூட வருவார் இல்லையா? அது. நாசிக் மெய்கீர்த்தி முக்கியமானது. சாதவாகனர்கள் பத்தி எழுதி இந்த நாசிக் மெய்கீர்த்தி, 1ஆம் டேரியஸின் கல்வெட்டு. சரிங்களா? நாணயங்கள் யார் யாருது கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதவாகனர்களின் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. 2ஆம் கட்பீஸின் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள். இந்த 3 நாணயங்களுமே கிடைச்சிருக்கு. எது சாதவாகனர்து, 2ஆம் கட்பீஸ்னா அப்புறம் ரோமானிய நாணயங்கள். இலக்கிய சான்றுகளும் நெறைய இருக்கும். இலக்கிய சான்றுகள் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புராணங்கள் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து கார்க்கி சம்ஹிதா, பாணப்பட்டரின் அரச சரிதம். அதுலருந்து ஃபுல்லாவே நம்ம அரசரோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாணப்பட்டரின் அரச சரிதம் வந்து முக்கியமானது. அப்புறம் பதஞ்சலியின் மகாபாஷ்யம், குணாதியாவின் பிரகஸ்ததா. ஓகேங்களா? குணாதியாவின் பிரகஸ்ததா, நாகார்ஜுனாவின் மத்தியமிக சூத்ரா, அ அஸ்வகோசரின் புத்த சரிதம். இதுவுமே முக்கியமானது. அஸ்வகோசரின் புத்த சரிதம், காளிதாசரின் மாளவிக அக்னிமித்திரம். அடுத்து அயல்நாட்டு குறிப்பு பார்த்தீங்கன்னா, யுவான் சுவாங்கோட பயண குறிப்புகள் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இது எல்லாமே வந்துட்டு சான்றுகள். சரிங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட்டு சுங்கர்கள் தான் வருவாங்க. உங்களுக்கு நான் இது வந்து நம்ம அசோகர் லெசன்லேயே பார்த்துருப்போம். கடைசி அரசனான பிரகதருத்தாவ வந்துட்டு, அவருடைய படை தளபதி புஷ்யமித்ர சுங்கரர் வந்து தோற்கடிச்சிருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்பைலருந்து தான் சுங்க வம்சம் வருது. அதான் இங்க இன்னொரு தடவ ரீகேப் பண்ணியிருப்பாங்க. இத நம்ம போன லெசன்லேயே பார்த்துட்டோம். திரும்ப ஒரு தடவ பார்ப்போம். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாருன்னா, பிரகத்ரத்தா. அவருடைய தளபதி யாருன்னா, புஷ்யமித்தி சுங்கரர். அவர் தான் வந்துட்டு அவர தோற்கடிச்சிருப்பாரு. அப்பைலருந்து நம்மளுக்கு என்ன வம்சம் வந்திருக்கும்னா, உங்களுக்கு அ இதுல இருந்துட்டு உங்களுக்கு சுங்க வம்சம் வந்திருக்கும். சுங்கரால் கொல்லப்பட்டார். சரிங்களா? ஸோ அவருக்கு அப்புறம் புஷ்யமித்திர சுங்கர் தான் மகதத்தில் தனது வம்சத்தை நிறுவினார். ஸோ கடைசி அரசன் கேட்பாங்க பிரகதருத்தா. அவர தோற்கடிச்சது யாருன்னா புஷ்யமித்திர சுங்கர். ஸோ சுங்கர் வம்சத்த தொடக்கி வச்சதும் புஷ்யமித்திரர் தான். அவர் வந்து பாடலிபுரத்தை தனது தலைநகரமா மாத்தியிருப்பார். சரிங்களா? அதே மாரி அவர் புஷ்யமித்திரின் அரசு வந்து மேற்கு நோக்கி விரிவடைந்து உஜ்ஜயினி, விதிசா ஆகியவற்றை உள்ளடக்கியது. பாக்டீரியாவின் அரசன் மினாண்டர். இது இவங்கலாம் வந்து இந்தோ கிரேக்கர்கள். சரிங்களா? அவங்கள தான் சொல்றாங்க. மினாண்டரின் படையை புஷ்யமித்திரர் வெற்றிகரமாக முறியடித்தார். ஆனால் மினாண்டர் வந்து காபூலையும் சிந்துவையும் தன் வசம் வைத்துக் கொண்டார். என்னதான் இவர் வெற்றி அடைஞ்சாலும் காபூலும் சிந்துவும் அவங்ககிட்டயே தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற என்னத்தைலாம் அவர் வந்து பார்த்தாருன்னா, கலிங்க அரசர் காரவேலனின் தாக்குதலையும் புஷ்யமித்திரர் முறியடித்தார். மேலும் விதர்பாவையும் கைப்பற்றினார். புஷ்யமித்திரர் வந்து வேத சமயத்தை தீவிரமாக பின்பற்றியவர். அதனால தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இருமுறை அஸ்வமேத யாகம் நடத்தினார். ஸோ இதுவுமே முக்கியமான பாயிண்ட்டுங்க. அஸ்வமேத யாகம் வந்துட்டு நடத்தினது யாருன்னு கேட்பாங்க. புஷ்யமித்திரர். சரிங்களா? புஷ்யமித்திரர் தான் நடத்தியிருப்பார். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்க்குத் சாஞ்சி. நம்ம சாஞ்சில பார்த்துருக்கோம்ல இது ஸ்தூபி பார்த்துருப்போம் இல்லையா? அது வந்து இவங்க காலத்துல தான் வந்து மாத்தியிருப்பாங்க. அதனால பார்குத், சாஞ்சி ஆகிய இடங்கள்ல பௌத்த ஸ்தூபிகளில் காணப்படுவது போல ஸ்தூபிகளின் சுற்றுச்சுவர்களின் வாய்களும் கற்களுக்கு பதிலா மரங்களை பயன்படுத்தும் முறை வந்து சுங்கர் காலத்துல தான் நடைமுறைக்கு வந்தது. இதுவும் கேட்பாங்க. கற்களுக்கு பதிலா மரத்த பயன்படுத்துறது சுங்கர் காலத்துல தான் வந்திருக்கும். எதுனா பார்குத், சாஞ்சி. ஓகேவா? அதுக்கப்புறம் புஷ்யமித்திரருக்கு அப்புறம் அவருடைய மகன் அக்னிமித்திரர் தான் அரச பதவியேற்றார். அக்னிமித்திரர். இவர் தான் வந்துட்டு கா இப்ப பார்த்தோம் இல்லையா? காளிதாசனின் மாளவிகா மித்திரம்னு இது வந்து ஒரு நாடகம். இந்த நாடகத்துல கதாநாயகன் வந்து புஷ்யமித்திரரோட மகனான அக்னிமித்திரன் தான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ புஷ்யமித்திரரோட மகன் யாருன்னா அக்னிமித்திரர். அவரு தான் வந்துட்டு மாளவிகா அக்னிமித்திரத்தோட ஹீரோன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்நாடகம் அக்னிமித்திரரின் மகன் வசுமித்திரர் கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டதாகவும் குறிப்பிட்டிருக்கு. ஸோ அந்த நாடகத்துல வந்து நம்மளுக்கு வரலாறு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா, புஷ்யமித்திரோட மகன் வந்து அக்னிமித்ரன், அவரோட மகன் வசுமித்திரர், அவரு வந்து கிரேக்கர்களை தோற்கடிச்சிருக்காருன்ற விஷயத்த அதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுங்க வம்சத்துக்கு அப்புறம் பின்வந்த அரசர்கள் வலிமை குன்றியதாக இருந்ததனால் இந்தோ பார்த்திரியர் ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா இவங்க இந்தோ பாக்டீரியர்கள் எல்லாம் இங்க விடவே இல்ல. ஆனா, அவங்களுக்கு அப்புறம் வந்து தொடர் அச்சுறுத்தலை சந்திக்க நேர்ந்தது. ஆ சுங்கவம்சத்தினர் வந்து ஒரு 100 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா? அப்போ கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவபூதி. இவர் தன்னிடம் அமைச்சராக பணிபுரிந்த வாசுதேவ கன்வர் என்பவரால் கொல்லப்பட்டார். ஸோ வாசுதேவர் கன்வர் மதத்தை எப்படி வந்து அசோகருக்கு அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டா பிரகதத்தரா வந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து புஷ்யமித்திர சுங்கர் வந்திருப்பாரா. புஷ்யமித்திர சுங்கரோட கடைசி வம்சம் வந்து கடைசி அரசர் தேவபூதி. தேவபூதி வந்து அவருடைய படை தளபதி அமைச்சராக பணிபுரிந்த வாசுதேவ கன்வர். ஓகேங்களா? அவங்க வந்து அவங்களால கொல்லப்பட்டிருப்பாரு. அப்ப கன்வர் சமுதாயத்த கன்வர் வம்சத்த தோற்றுவிச்சது யாருன்னா, வாசுதேவ கன்வர். சரிங்களா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரகுத்ரத்ரால இருந்துட்டு யாரு வந்தாங்க? புஷ்யமித்திரர் வந்தாரா? பிரகத்ராலருந்து புஷ்யமித்திரர். புஷ்யமித்திரர்ல கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்யமித்திர சுங்கர் வந்தாங்களா? புஷ்யமித்திரர்ல இருந்துட்டு கடைசி அரசர் தேவபூதி. தேவபூதியில இருந்துட்டு ஆம் தேவபூதியில இருந்துட்டு இவரோட அமைச்சரான வாசுதேவர்ல இருந்து தான் என்னது? வாசுதேவர். கரெக்ட்டா? இவர் தான் கன்வர் வம்சத்த தோற்றுவித்தார். ஸோ புஷ்யமித்திரர் வந்து தோற்றுவித்தது என்ன இதுன்னு பார்த்தோம் சுங்கர். சுங்கர தோற்றுவித்தது புஷ்யமித்திரர். அதே மாரி கன்வர தோற்றுவித்தது வாசுதேவர். ஸோ இது 2ம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்
சுங்கர்கள் காலத்துல முக்கியத்துவமா என்னென்ன பார்க்கலாம். ஏன்னா சுங்கர்கள் முடிஞ்சிருச்சு இல்லையா? தேவபூதியோட லாஸ்ட்டா முடிஞ்சிருச்சு. அதனால அவங்க என்னென்ன பண்ணாங்கன்று பார்க்கலாம். பாக்ட்ரியாவை சேர்ந்த கிரேக்கர்களின் ஆக்கிரமிப்புகளிலிருந்து கங்கை பள்ளத்தாக்கு பகுதியை பாதுகாப்பதில் சுங்கர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். கரெக்ட்டா? அத பார்த்தோம் இல்லையா? புஷ்யமித்திரக்கு பின் வந்தோர் அவரோட வேத நடைமுறைக்கு புத்துயிரூட்டி வைணத்தை வளர்த்தனர். சமஸ்கிருத மொழி நாடளவில் வளர்ச்சி அடைஞ்சு அதே அரசவை மொழியா வரைக்கும் மாறிடுச்சு. இப்ப சமஸ்கிருதம் இவங்களோட காலத்துல தான் வந்துட்டு அரசவை மொழியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை புஷ்யமித்ரா ஆதரித்தார். இதுவும் கேட்பாங்க. 2வது இலக்கண அறிஞர் யாருன்னா பதஞ்சலி. அவரை யார் ஆதரித்தாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்ரர். அதுக்கப்புறம் புஷ்யமித்ரர் பௌத்தர்களை துன்புறுத்தினாலும் அவருடைய இது பார்த்துக்கோங்க. அப்புறம் இது இது நம்ம போன தடவை பார்த்துட்டோம் இல்லையா? கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் பார்த்தோம் இல்லையா? அவங்களையும் தோற்கடிச்சிருக்காருன்னு பார்த்தோம். நம்ம காலவேலர் பற்றிய செய்திகளை நம்ம எதிலிருந்து எடுக்கிறோம்னா, அதிகும்பா கல்வெட்டு. அதிகும்பா யானை கல்வெட்டு. இது அதிகும்பா யானை கல்வெட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன்லயே. கரெக்ட்டா? திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். புத்த மதம் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்தது. அடுத்து கண்வர்கள் பாருங்க. கண்வர்கள் பார்க்கலாமா? இப்ப யார் தொடங்க வச்சாருன்னு நம்மளுக்கு தெரியும். வாசுதேவர். கரெக்ட்டா? இவங்களோட ஆட்சி எவ்வளோ? அது 100 ஆண்டு காலம்னு பார்த்தோமா, இது ஒரு 45 ஆண்டுகள் தான் இருந்துச்சு. இது கண்வர்களோட ஆட்சி. சரியா? கண்வர்களின் 4 அரசர்களை மட்டுமே பெற்றிருந்தது. அவர்களின் ஆட்சி வந்து ஒரு 45 ஆண்டுகள் தான் இருந்துச்சு. ஆ ந கண்வர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் குப்தர்களின் எழுச்சி வரை மகதத்தில் வரலாற்றுல சொல்லும்படியா எதுவும் இல்லன்னு சொல்றாங்க. சரியா? அந்த 4 பேர் யார் யாருன்னா கண்வ அரசர்கள். வாசுதேவர், பூமிமித்திரர், நாராயணர், சுசர்மன். இவங்களோட கடைசி அரசரும் கேட்பாங்க. சுசர்மன். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். சாதவாகனை யார் தோற்கடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவை சேர்ந்த வலிமை மிகுந்த குறுநில மன்னரான சிமுகா என்பவரால் கொல்லப்பட்டார். சிமுகா தான் சாதவாகன ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினார். சுங்கர்கள்ல இருந்துட்டு யார் வந்தாங்க? வாசுதேவர். வாசுதேவரோட ஆட்சியில கடைசியா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுசர்மன். சுசர்மன தோற்கடிச்சது யாருன்னா சிமுகா. அவ தான் சாதவாகன ஆட்சிக்கு அ இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கணும். தெற்கில் சாதவாகனர்கள். இவங்க எத்தன காலம் ஆட்சி புரிந்திருப்பாங்கன்னும் கேட்பாங்க. குசானர்கள் வந்து வட இந்தியாவ 300 ஆண்டு காலம் பண்ணியிருப்பாங்க. தென்னிந்தியா வந்து சாதவாகனர்கள் 450 ஆண்டுகள் கூழ வச்சினர். புரியுதா? குசானர்கள் வந்து ஒரு 300 ஆண்டு. இவங்க சாதவாகனர்கள் எவ்வளோ ஆண்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 450 ஆண்டுகள் இருந்தாங்க. சரி சாதவாகன வம்சத்தை நிறுவிய சிமுகா யாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு குறுநில மன்னன்ட்டு. அவர் எத்தன ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 23 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததா கூறப்படுகிறது. அவரைத் தொடர்ந்து அவருடைய சகோதரர் கிருஷ்ணர் பதவியேற்றார். கிருஷ்ணரும் அவருடைய சகோதரியின் மகன் சதகர்ணியும் 10 ஆண்டுகள் வீதம் ஆட்சி புரிந்தனர். இவர்கள் காலத்தில் தான் சாதவாகன அரசு பேரரசானது. வடமேற்கில் ராஜஸ்தான் முதல் தென்கிழக்கே ஆந்திரா வரைக்குமே இவங்க பரவி இருந்தாங்க. ஓகேவா? இது பாருங்க. மேற்கில் குஜராத் முதலாக கிழக்கே கலிங்கம் வரையிலும் பரந்து விரிந்த பேரரசை இவங்க ஆட்சி செய்தனர். தனது பேராதிக்க நிலையின் அடையாளமாக சதகர்ணி 2 அஸ்வமேத யாகங்களை நடத்தினார். இதுவும் முக்கியமான பாயிண்ட். அங்க யாரு பார்த்தோம்? புஷ்யமித்திரரும் வேத யாகங்கள் நடத்தினாருன்னு பார்த்தோம். அஸ்வமேத யாகம் நடத்தினது யாருன்னா சதகர்ணி. இதுவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கௌதமி புத்திர சதகர்ணி. இவரது அன்னை வந்து கௌதமி கௌதமி பாலஸ்ரீயால் வெளியிடப்பட்ட மெய்க்கீர்த்தியில் இவர் சாகர், யவனர், பகலவர் ஆகியோரை அழித்து ஒழித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. நாசிக் மெய்க்கீர்த்தில என்ன சொல்லியிருக்காருன்னா, சாகரையும் தோற்கடிச்சிருக்காரு, கிரேக்கர்களையும் தோற்கடிச்சிருக்காரு, பார்த்தியர் பகலவர்களையும் தோற்கடிச்சிருக்காரு. அதோட எல்லைகளும் இதுல குறிப்பிட்டிருந்தாங்களாம் அந்த மெய்க்கீர்த்தி. அப்ப இந்த மெய்க்கீர்த்தியும் கேட்க சான்ஸ் இருக்கு. நாசிக் மெய்க்கீர்த்தி அப்ப யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். கௌதம பாலஸ்ரீ. அது யாருன்னு பார்த்தோன்னா, கௌதம புத்திர சதகர்ணியோட அம்மா. அப்புறம் வடக்கு குங்கன், பேரார், குஜராத், கத்தியவார், மாலமாவதி படிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்டுள்ள வசிஷ்ட புத்திர ஸ்ரீ புலமாய் நாணயங்கள் ஆந்திரர்கள் கடல்சார் நடவடிக்கைகளில் பெற்றிருந்த திறன்களையும் அவர்களது கப்பற்படை வலிமையுமே உணர்த்துகின்றது. வசிஷ்ட சித்த புலமாயின்ற நாணயத்துல இருந்து அவங்களோட கப்பற்படை எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அது தவிர்த்து வேற என்ன ஆதாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க அந்த நாணயங்கள் கொடுத்திருக்காங்க. கௌதமி புத்திர சதகர்ணி நாணயங்கள்.
அப்புறம் போகர் கல்வெட்டானது இங்க பாருங்க போகர் கல்வெட்டு குடுத்துருக்காங்க. போகர் கல்வெட்டானது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அரசு உருவாக்கத்தில் வகித்த முக்கிய பண்பை அ அந்த அது பற்றி கூறுகிறது. அந்த கல்வெட்டுலருந்து இது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து அவங்களோட பங்களிப்பு இலக்கியத்தில பார்க்கலாம். இப்போ அவங்களோட ஆட்சிய பார்த்தோமா, இப்ப இலக்கியத்தில சாதனவாகர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். சாதனவாகன அரசர் ஹாலா வந்து ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞராம். அவரே வந்து ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். 2ஆம் நூற்றாண்டில் தக்காண பகுதியில் கண்டாரா மொழி பள்ளியைச் சேர்ந்த சமஸ்கிருதம் செழித்தோங்கியது. இதுவும் ஒரு பின்னாடி கேட்டிருக்காங்கங்க. அ 2ஆம் நூற்றாண்டுல தக்காண பகுதிகள்ல கண்டாரா மொழிப்பள்ளியைச் சேர்ந்த சமஸ்கிருதம் இது என்ன பகுதின்னு கேட்பாங்க. தக்காண பகுதி. சமஸ்கிருதம் செழித்தோங்கியது. பிராகிருத மொழியில் 700 பாடல்களைக் கொண்ட சட்டசா இல்லன்னா சப்தசதி என்னும் நூலை எழுதியன் முதல் அரசர் ஹாலா புகழ் பெற்றிருந்தார். சப்தசதி இல்லன்னா சட்டசான்னு சொல்லுவோம். அது பிராகிருத மொழியில எழுதினது யாருன்னா ஹாலா. அப்புறம் அவங்களோட கலையும், கட்டடக்கலையும் பார்க்கலாம். சரிங்களா? இங்க வந்து பாக்ஸ்ல குடுத்துருக்க கன்டென்ட் பாத்துரலாமா? உலக புகழ் பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்திலுள்ள மலைகளில் செதுக்கப்பட்டன. இம்மலைகள் பண்டைய இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைந்திருந்தது. தற்போது இப்பகுதி ஆப்கானிஸ்தானின் மையத்தில் உள்ளது. அண்மையில் இவற்றை தாலிபான்கள் அடைத்து நொறுக்கினர். இச்சிற்பங்கள் மௌரியர் காலத்திற்கு பின்னரான காந்தார கலைப்பள்ளியைச் சேர்ந்த அர்ப்பணிப்புமிக்க பாறைகளால் திடமாக செய்யப்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சாதவாகனர்களோட கலை பார்க்கலாமா? சாதவாகனர் மிகச்சிறந்த கட்டடக்கலை வல்லுனர்கள். அவர்கள் வந்துட்டு அமராவதியில இங்க பாருங்க. அமராவதியில அவங்க கட்டுனது தான் வந்துட்டு இங்க பாருங்க. அவங்களோட கட்டடக்கலை பார்க்குறோம். அ பௌத்த ஸ்தூபிகள கட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல அமராவதியில. வியட்நாமில் உள்ள உகேயா என்னும் தொல்லியல் ஆய்வகத்தில் கண்டபெற்ற புத்தரின் நின்ற கோலத்திலான வெண்கல சிலையானது அமராவதி பாணியை ஒத்துள்ளதுன்னு சொல்றாங்க. பிற்காலத்தை சேர்ந்த சாதவாகன அரசுகள் 2 பாய்மரங்களைக் கொண்ட கப்பல்கள் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈயரது செப்பு நாணயங்கள் பார்த்தோம் இல்லையா? வசிஷ்ட சுத்திரப்புலமாயின் அந்த நாணயம், அது வந்து இவங்க காலத்துல தான் வெளியிட்டிருக்காங்க. தாய்லாந்தில் நாக்கான் பாதோம் என்ற இடத்தில் கல்லாலான முத்திரை ஒன்று கண்டுபிடிக்குது. அதுவும் அதே வடிவத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரம், மதுரா, அமராவதி, புத்தகயா, சாஞ்சி, பார்குத் ஆகிய இடங்கள் கலைகளுக்கும் அற்புதமான கட்டடங்களுக்கும் பெயர் பெற்றது. மதுரா சிற்ப கலைப்பள்ளி வந்து பௌத்த பௌத்த, சமண, வேத கடவுள்களின் பிம்பங்களையும், முழு சிறுவுகளையும் வடித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் யார பார்க்க போறோம்னா, இந்த மேப்ல பார்த்தோம்ல இந்தோ கிரேக்கர்கள், இந்திய பார்த்தியர்கள், சாகர், குசான். இவன் சாதவாகனர்கள் முடிச்சுட்டோம். அடுத்து யார பார்க்கணும்? இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள், சாகர், குசானர். இவங்கள பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது வந்து நம்மளுக்கு அ கஷ்டமா தான் இருக்கும் இந்த நேம்ஸ்லாம். ஒரு தடவ மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் எதுக்கும். வடமேற்கு இந்தியாவையும், பஞ்சாப் பகுதியையும் கைப்பற்றிய அலெக்சாண்டர் தனது பிராந்திய ஆளுநர்களின் பொறுப்பில் விட்டுச் சென்றார். அவற்றில் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த பாக்டீரியா, பார்த்தி ஆகிய இரு சாத்திரப்பி மாநிலங்கள் தங்கள் கிரேக்க ஆளுநர்களின் தலைமையில் கிளர்ச்சி செய்து அவர்களின் கீழ் சுதந்திர அரசுகளாயின. இதான் குடுத்திருப்பாங்க. அந்த கிரேக்க அரசர்கள பத்தி இங்க குடுத்திருப்பாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் யாருன்னு நேம் மட்டும் தெரிஞ்சுட்டா கூட போதும். இந்தோ கிரேக்க அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் டெமிட்ரிஸ் முக்கியமானது. அப்புறம் மினாண்டர் இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. டெமிட்ரிஸ் இவங்க தான் டெமிட்ரிஸ், இவங்க மினாண்டர். டெமிட்ரிஸ் பத்தி என்ன குடுத்திருப்பாங்கன்னா, இவர் கிரேக்கோஸ் பாக்டீரிய அரசர் யுதிடெமஸ் என்பவரின் மகன் ஆவார். இவர் ஆட்சி செய்த காலம் பார்த்தீங்கன்னா, அ கிமு 294 முதல் 288 வரை மாசிடோனியாவின் மன்னராக இருந்தார். டெமிட்ரியஸ் சதுர வடிவிலான இருமொழி வாசகங்களைக் கொண்ட நாணயங்களை வெளியிட்டார். அ நாணயத்தின் தலைப்பகுதியில் கிரேக்க மொழியும், பூப்பகுதியில் கரோஸ்தி மொழியும் இடம்பெற்றுள்ளன. டெமிஸ்ட்ரி பெயரில் மூவர் இருந்துள்ளனர். இதில 2ஆம் நூற்றாண்டில் இது தொடங்கி வச்சவர் இவர்தான் சொல்றாங்க. இவர் 1ஆம் டெமிட்ரிஸ். மினாண்டர்ன்றவர் யார் பட்டர்னா, இவரும் இந்தோ கிரேக்கர் தான். இவரும் இந்தோ கிரேக்க அரசர்களில் ஒருவர். ஆ வடமேற்கு பகுதியில் பெரியதொரு அரசை இவர் ஆண்டதாக கருதப்படுகிறது. இவர் வெளியிட்ட நாணயங்கள் பரந்து விரிந்த பகுதியில் கிடைக்கின்றன.
காபூல் பள்ளத்தாக்கில் தொடங்கி சிந்து நதி கடந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரையிலான பகுதிகளில் கிடைத்தன. மிலிந்த பன்கா என்று ஒரு நூல் உள்ளது. பாக்ட்ரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பவித்ரா அறிஞர் நாக நா நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலே அந்நூலாகும். மிலிந்த பன்கா. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. மிலிந்த பன்கான்றது மினாண்டருக்கும் இன்னொரு நாகசேனாவுக்கும் நடந்த உரையாடல்னு தான் சொல்லியிருக்காங்க. பாக்ட்ரிய அரசன் இவர் இந்த மிலிந்தாவே மினாண்டர் என அடையாளப்படுத்தப்படுகிறது. மினாண்டர் பௌத்தராக மாறி பௌத்தத்தின் வளர்ச்சிக்கு பணியாற்றியதாகவும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்தோ கிரேக்கர்ல 2 அரசர் தாங்க. முதல் டெமிட்ரியஸ், மினாண்டர் இவங்க 2 பேர் தான் முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் தான் பாக்ட்ரியா, பார்த்தியா ஆகிய கிரேக்க அரசுகள் இந்தியாவின் வடமேற்கு எல்லைப் பகுதியை ஆக்கிரமித்தனர். இவ்வாறு குடியேறிய பாக்டீரியர்களும், பார்த்தியர்களும் குடியேறிய இடத்தில் வாழ்ந்த மக்களோடு திருமண உறவு கொண்டு இரண்டர கலந்தனர். இது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்தியர் குடியிருப்புகள். ஸோ இவங்கள ஏன் இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்தியர்ன்னு சொல்றோம்னா, அந்த பாக்டீரியா, பார்த்தியான்றவங்க வந்து இங்கேயே வந்து தங்கிட்டாங்க. ஸோ அதனால இவங்கள இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்திய குடியிருப்புகள் உருவாகிச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி. அப்ப இந்தோ கிரேக்கர்களோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு வார்க்கும் முறையை அறிமுகம் செய்து நேர்த்தியான வடிவங்களில் நாணயங்களை வெளியிட்டனர். ஸோ நேர்த்தியா நாணயம் விடுறத இவங்ககிட்ட இருந்து தான் கத்துருக்கோம். அவற்றில் எழுத்துக்களும், சின்னங்களும், உருவங்களும் பொறிக்கப்பட்டன. இம்முறையை இந்தியர்கள் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். ஸோ நாணயங்கள மொத கரெக்ட்டா யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்னா, இவங்ககிட்ட இருந்து தான் கத்துட்டுருக்கோம். சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தார கலைப்புள்ளி கிரேக்கர்களின் க சிற்பக்கலைக்கு மிகவும் மிகவும் கடமைப்பட்டுள்ளது. கிரேக்கர்கள் குகைகளை அமைப்பதில் சிறந்தவர்கள். மகாயான பௌத்தர்கள் குகைகளை குடைந்தெடுக்கும் முறையை கிரேக்கர்களிடமிருந்து கத்திருக்காங்க. அதன் மூலம் குடைவரை சிற்ப கட்டடங்களில் சிறப்பு திறன் பெற்றவர்களாயினர். ஸோ இப்ப இந்தோ கிரேக்கர்களும் பார்த்துட்டோம். அடுத்து இப்ப சாகர்கள் பார்க்கணும். சாகர்கள்ன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சிக்கு சாகர்கள் முற்றுப்புள்ளி இந்தோ கிரேக்கர் இப்ப பார்த்தோமா, அவங்க ஆட்சிக்கு யார் முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா சாகர்கள். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, நாடோடி இனத்தவரான இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவிற்குள் நுழைந்து வடக்கு மற்றும் மேற்கிந்தியா முழுவதும் பரவினர். அவர்கள் துருக்கி நாடோடி பழங்குயினத்திற்கு எதிரானவர்கள். சாகர்கள் பண்டைய நாடோடி இன ஈரானிய சைத்தியர்கள் ஆவார்கள்ன்னு போட்டிருக்காங்க. சமஸ்கிருத மொழியில இவங்கள சாகர்கள்ன்னு சொல்றோம். சாகர்கள்ன்னு சமஸ்கிருத மொழியில சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இவங்களும் ஒரு நாடோடி இனத்த சேர்ந்தவங்க தான். சரிங்களா? சாகர்களின் ஆட்சியானது மாவோஸ் அல்லது மோகா என்பவரால் காந்தார பகுதியில் நிறுவப்பட்டது. ஸோ இதுவுமே தெரிஞ்சிருக்கும். சாகர்கள் ஆட்சியை வந்து யாரால் நிறுவப்பட்டதுன்னா, மாவோஸ் இல்லன்னா மோகா. இது முக்கியமானது. ஸோ இத தொடங்கி வச்சது மாவோஸ் இல்ல மோகா. மோரா கல்வெட்டில் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய நாணயங்களில் புத்தர், சிவன் உருவங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுவும் முடிச்சுட்டோமா? அப்ப இன்னும் யார பார்க்கணும்? பார்த்தியர்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தோ கிரேக்கர்கள 2 பேர் பார்த்தோம். டெமிட்ரியஸும், மெனாண்டர் பார்த்தோம். சாகர்கள் பார்த்தோம். சாகர்கள்ல தொடங்கி வச்சது மாவோஸ்ன்னு பார்த்தோமா? இப்ப அடுத்து பார்த்தியர்கள், அதாவது பகலவர் அரசர்கள். அவங்களையும் பார்க்கணும் இல்லையா? அதுல யார் முக்கியமானவங்கன்னு பார்க்கணும். இந்தோ கிரேக்கர், இந்தோ சைத்திய வகுப்பினர், இந்தோ பார்த்தியர் வந்தனர். அதனைத் தொடர்ந்து இவர்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் குஷானர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். இந்தோ பார்த்தியர் அரசரது கோண்டோபொரிக் வம்சம் கோண்டோண்டோ பெரனாஸால் தொடங்கி நிறுவப்பட்டது. இதுவும் முக்கியம். இதுக்கு தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோண்டோ பெரனஸ். இந்து பார்த்தியர்கள் ஆட்சி செய்த பகுதி காபுல், காந்தார் ஆகியவற்றை உள்ளடக்கியது. கோண்டோ பெரனஸ் என்னும் பெயர் கிறித்துவ உபதேசியர் புனித தாமஸுடன் தொடர்புடையதாகும். கிறித்துவ மரபின்படி புனித தாமஸ் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். அவருடைய வருகையால இவங்க வந்து கிறித்துவத்தை தழுவினார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்தியோ பார்த்தியரை தொடங்கி வச்சது யாருன்னா கொரண்டோபெர்னஸ். அவங்கள இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புனது யாருன்னு பார்த்தா புனித தாமஸ். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, சாகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? சாகர்கள்ல மாவோஸ் தான் தொடங்கி வச்சாருன்னு. அதுல முக்கியமான அரசர் பார்க்கணும் இல்லையா? சாகர் வம்சத்தின் மிக முக்கியமான புகழ் வாய்ந்த அரசர் உத்தரதாமன். இவருடைய ஜூனாகத் கிர்னார் கல்வெட்டு. இதுதான் நம்ம முன்னாடி லெசன்லயே பார்த்தோம். முதல் கல்வெட்டு குறிப்பாகும். ஸோ ஜூனாகத் கிர்னார் கல்வெட்டு வந்து இவரால தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சாகர்கள் இந்திய சமூகத்தில் இரண்டர கலந்து வாழ்ந்தார்கள். நாளடைவில் இவர்கள் இந்திய பெயர்களை சூட்டிக் கொண்டார்கள். இந்திய மத நம்பிக்கைகளையும் ஏற்கத் தொடங்கினர். சாகர்கள் சபத்ரஸ், சத்ரபஸ் என பெயர்களில் பிராந்திய ஆளுநர்களை நியமித்து தங்கள் பகுதியை நிர்வகித்தனர். பாருங்க, இந்த ஜூனாகத் கல்வெட்டும் குடுத்திருக்காங்க. ருத்ரதாமன் கால நாணயமும் குடுத்திருக்காங்க. இந்த நாணயம், இது கல்வெட்டு. இந்த ஜூனாகத்ன்றவர் யார்? இது ருத்ரதாமன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாகர்கள்ல சிறந்த அரசர். ஓகேவா? ஸோ அது முடிச்சுட்டோமா? அடுத்து குஷானர்கள்.
எல்லாம் வரிசையா பார்த்துட்டு வரோம். இப்ப லாஸ்ட்டா இருக்கிறது குஷானர்கள் தான். குஷானர்கள் பழங்காலத்தில் சீனாவின் வடமேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்த யூட்சி பழங்குடியினத்தின் ஒரு பிரிவினர். இவங்கலாம் யாருன்னு பார்த்தா, பழங்குடி இனத்தின் ஒரு யூச்சின்ற ஒரு பிரிவினர். 1ஆம் நூற்றாண்டில் 5 பிரதான பிரிவுகளாக இருந்தனர். அவர்களுள் குஷானர் ஏனைய பிரிவின் மீது கிறித் இங்க பாருங்க. அரசியல் மேலாதிக்கம் செலுத்தி அவர்களுக்கு அரசியல் தலைமை ஏற்றனர். கிறித்துவ சகாப்தத்தின் தொடக்கத்தில் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த யூச்சி பழங்குடியினரும் குஷானர்களுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். அவர்களின் நாடோடி பழக்கங்களை கைவிட்ட அவர்கள் இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தை ஒற்றிருந்த பாக்டீரியர், பாத்திரியர் ஆகியோர் பகுதியில் குடியேறினர். பின்னர் பாக்டீரியர், பாத்திர் ஆகியோர் பகுதிகளையும் கைப்பற்றிய அவர்கள் படிப்படியாக வட இந்தியாவில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தனர். பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தேவர் ஆதிக்க பகுதியில் பரவியிருந்த குஷானர்கள் பௌத்த மதத்தை தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதன் விளைவாக தட்சசீலமும் மதுராவும் மிக சிறந்த கல்வி மையங்களாயின. மேற்கு ஆசியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் மாணவர்கள் இங்கு வந்தனர். இப்ப குஷான அரசர்கள்ல மிகவும் புகழ்பெற்ற அரசரை பார்க்க போறோம். குஷான அரசர்கள்ல கனிஷ்கர் தான் மாபெரும் பேரரசர். சரிங்களா? அவர் எப்ப வந்து பதவியேற்றார்ன்னு பார்த்தா, கிபி 78லயே பதவியேற்றார். ஒரு புதிய சகாப்தத்தை நிறுவியதன் மூலம் தனது ஆட்சியை பிரகடனப்படுத்தினார். இது சாகர் சகாப்தமானது. ஓகேவா? ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ண இயர் கேட்பாங்க. இதுதான் சக வருடமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்திய கேலண்டர்லுமே இது நம்ம அந்த லெசன்ல படிச்சிருக்கோம் இல்லையா? சக வருடம் வந்து கனிஷ்கர் காலத்துல தான் தொடங்குனதுன்னு பார்த்தோம் இல்லையா? மார்ச் 22 கிபி 78ன்னு பார்த்தோம் இல்லையா? அப்பலேருந்து அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. தொடக்கத்தில் காபூல் இதுவும் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன முக்கியமான பாயிண்ட்னா, தொடக்கத்துல காபூல் தான் அவங்களோட தலைநகரா இருந்துச்சு. பின்னர் இது பெஷாவர் அல்லது புருஷபுரத்துக்கு மாற்றப்பட்டது. ஸோ இதுவும் பின்னாடி கேட்டிருக்காங்க. எதுங்க மாத்துனாங்கன்னா, பெஷாவர் இல்லன்னா புருஷபுரத்துக்கு மாத்திட்டாங்க. சரி, இவர தவிர வேற யாராவது இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. முதலாம் அ 1ஆம் கட்பீஸ், 2ஆம் கட்பீஸ் இருக்காங்க. 1ஆம் கட்பீஸ் யாருன்னா, மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி. இவர் இந்தோ கிரேக்க, இந்தோ பார்த்திய அரசர்களை வெற்றி கொண்டு பாக்ட்ரியாவில் இறையாண்மையுடன் கூடிய அரசராக தன்னை நிலைநிறுத்தினார். தன்னுடைய ஆதிக்கத்தை முதலில் காபூல், காந்தார தேசம் தொடங்கி சின்ன சிந்து வரையிலும் பரப்பினார். இவர் சீன ரோமானிய அரசர்கள் நட்புறவை மேற்கொண்டார். அயல்நாட்டு வர்க்கத்தை இவரு 2ஆம் கட்பீஸ் வந்து சீன ரோமானிய அரசர்களுடன் நட்புறவை மேற்கொண்டார். அயல்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கட்பீஸ் வந்துட்டு இந்தோ கிரேக்க, இந்தோ பார்த்திய அரசர்களை வெற்றி கொண்டாருன்னு பார்த்தோம். அப்புறம் காபூல், காந்தார தேசம், சிந்து வரையில பரப்பினார். 2ஆம் கட்பீஸ் வந்து வெளிநாட்டுகளோட தொடர்பு வச்சிருந்தார். ஓகேங்களா? அயல்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார்ன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் படையெடுப்புகள். கனிஷ்கர் காஷ்மீரை கைப்பற்றி தன் நாட்டுடன் இணைத்துக் கொண்டார். மேலும் மகதத்திற்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றார். விரிந்து பறந்த தனது பேரரசின் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் உறுதி செய்வதற்காக தென்மேற்கு எல்லைகளில் பார்த்திய அரசுக்கு எதிராக போர் தொடுத்தார். காஷ்மீரையும் காந்தாரத்தையும் வென்ற பிறகு தனது கவனத்தை சீனாவை நோக்கி திருப்பினார். கனிஷ்கர் சீன தளபதி பன்சிவா என்பவரை தோற்கடித்து இந்தியாவின் வட எல்லைகளை சீனர்களின் ஊடுருவிலிருந்து பாதுகாத்தார்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அவருடைய பேரரசு காஷ்மீரிலிருந்து வாரணாசி வரையிலும், தெற்கே விந்திய மலைகள் வரையிலும் பரவி இருந்தது. இது வடக்கே காஷ்கர், யாக்கண்ட், மேற்கே பாரசீகம், பார்த்தியாவின் எல்லைகள் வரைக்கும் பரவி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. மதக் கொள்கை. கனிஷ்கர் வந்து ஒரு தீவிர பௌத்தர் ஆவார். கனிஷ்கரின் பேரரசு ஒரு பௌத்த பேரரசு. பாடலிபுத்திரத்தை சேர்ந்த பௌத்த துறவியான அஸ்வகோசர் என்பவரின் போதனையால தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அஸ்வகோசரின் புத்த சரிதம்னு. அவரால தான் வந்துட்டு இவர் அந்த மதத்தை தழுவுனாங்கன்னு சொல்றாங்க. கனிஷ்கர் மாபெரும் வீரராகவும், பேரரசை உருவாக்கியவராகவும் இருந்த போதிலும், அதே அளவிற்கு மகாயான பௌத்தத்தையும் அ ஆதரிப்பவராகவும், அதை தீவிரமாக முன்னெடுத்து செல்பவராகவும் இருந்தார். கனிஷ்கர் பௌத்தத்தை அரசு மதமாக்கினார். மேலும் பல ஸ்தூபிகளையும், மடாலயங்களையும் மதுரா, தட்சசீலம் மற்றும் பேரரசின் இதர பகுதிகளிலும் கட்டினார். புத்தரின் நற்செய்திகளை பரப்புவதற்காக பௌத்த சமய பலரை திபெத், சீனா மற்றும் மத்திய ஆசியாவின் பல நாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதே மாரி இவருடைய ஆட்சியில தான் வந்துட்டு பௌத்த மத பிரிவுகளிடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக 4வது பௌத்த பேரவை ஸ்ரீநகருக்கு அருகே உள்ள புத்தளம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லெசன்லயே புத்த மாநாடு 4 மாநாடும் பார்த்தோம். முதல் மாநாடு ஞாபகம் இருக்குங்களா? ராஜகிரகம். 2வது மாநாடு வைசாலி.
3வது மாநாடு பாடலிபுத்திரம் பார்த்தோம் இல்லையா? அப்ப 4வது மாநாடு எங்க நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் அதாவது ஸ்ரீநகர். ஓகேங்களா? குந்தலவனத்தில் கூட்டியறார். இப்பேரவையில் தான் 2ஆ பிளவுற்றது. இதுவும் கேட்பாங்க. எப்ப பிளவுற்றதுன்னு கேட்டாங்கன்னா, 4வது மாநாட்டுல தான் பிளவுற்றது. ஹீனயானம், மகாயானம். கலையும் இலக்கியமும். அதே மாரி கனிஷ்கர் வந்து கலை இலக்கியங்களில் மிகப்பெரிய ஆதரவாளர். வசுவகோசர், வசுமித்திரர், நாகார்ஜுனர் போன்ற எண்ணற்ற பௌத்த துறவிகளாலும், அறிஞர்களாலும் அவருடைய அவை அலங்கரிக்கப்பட்டது. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. அவங்க இதுவரைக்கும் பார்த்த குஸ்தான பேரரசோட மேப் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்களோட தலைநகரம் பாருங்க. பெஷாவர், காந்தாரம் போட்டிருக்கு. பெஷாவர்ல போட்டிருக்கா? அஸ்வகோசர் புத்த சரிதம் என்னும் நூல் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் ஆவார். ஓகேவா? அதுக்கப்புறம் காஷ்மீரில் கனிஷ்கபுரம் என்ற புதிய நகரை உருவாக்கினார். மேலும் தலைநகர் புருஷபுரத்தை அற்புதமான கட்டடங்களால் அழகுபடுத்தினார். இவருடைய காலத்தில் காந்தார கலைப்பள்ளி தொடங்கியது. ஸோ காந்தார கலைப்பள்ளி இவங்க இதெல்லாம் தொடங்குனது. காந்தார கலையுமே சிறப்புற்றது இவருடைய காலத்துல தான். அம் பௌத் புத்தரின் சிலைகளை செதுக்குவது காந்தார கலைஞர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. இதுவும் தெரிஞ்சுக்கணும். யாரோட சிலைய? புத்தரோட சிலைய. பௌத்த கல்வியும் பண்பாடும் தட்சசீலத்திலிருந்து சீனாவுக்கும், மங்கோலியாவுக்கும் சென்றன. குசேலர் காலத்தில் மாபெரும் ஆசிய பண்பாடு இந்திய பௌத்த பண்பாடோடு கலந்தது. கனிஷ்கரின் பின்வந்தோர் திறமையற்றவர்களும், வலிமை குன்றியவர்களாகவும் இருந்தனர். இதன் விளைவாக குசான பேரரசு வேகமாக சிதைவுற்று பல சிற்றரசுகளாக மாறினதுன்னு சொல்லியிருக்காங்க. குசான பேரரசுலயே பாருங்க, குசான பேரரசு ஜூலியஸ் சீசர் ரோமானிய குடியரசின் இறுதி நாட்களுக்கு சமமாகும். குசான பேரரசர் அகஸ்டியன் சீசருக்கு ஒரு பெரும் தூதுக்குழுவை அனுப்பியதாகவும் சொல்லப்படுறாங்க. சரிங்களா? ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த இறுதி நாட்கள் சமகாலத்தது. அகஸ்டஸ் சீசர் காலத்துல தான் ஒரு தூதுக்குழுவ அனுப்புனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன்ல என்னென்ன பார்த்தோம்னு பார்க்கலாமா? எல்லாருமே அதாவது சுங்கர்கள், சாகர்கள், சாதவாகனர்களும் பார்த்துட்டோம். இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள், இந்தோ சைத்தியர்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது பாருங்க. கலைச்சொற்கள் பாருங்க. விரட்டி அடிக்கப்பட்டதுன்னா ரெபுல்ஸ்டு. முறியடிக்கப்பட்டனா த்வர்ட்டட். ஆக்கிரமிக்கணும்னா என்க்ரோச்மென்ட். புதுப்பிக்கப்பட்டதுன்னா ரெனோவேட்டட். ஒன்றி போதல்னா அசிமிலேட். சிமிலேட்னா ஒரே மாரி இருக்கலாம். அப்ப ஒன்றி போதல்னா அசிமிலேட். ஆ தீவிரனா அர்ஜென்ட். அற்புதமானா மேக்னிஃபிஷன்ட். இதெல்லாம் கொஞ்சம் புது வேர்டு. விரட்டியடிக்கப்பட்டதுன்னா ரெபுல்ஸ்டு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? கடைசி மௌரிய அரசை கொன்றவர். நம்ம யார் பார்த்தோம் இல்லையா? புஷ்யமித்ரர். இவர் தான் அந்த அந்த அரசர் பேர் என்ன? கடைசி மௌரிய பேரு பிரகத்ருத்ரா. ஓகேவா? அதுவும் கேட்கலாம். சாதனமாக அரசை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம். சிமுகான்றவர். இவரோட ஆட்சி காலம் கூட 23 ஆண்டுகள் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? குசான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் கனிஷ்கர் தான். ஓகேவா? கிபி 78ல தொடங்குனது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டார சமஸ்கிருதத்தில் தக்காணம். இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து சாகர்களோட தலைநகரத்த டேஸ் நகரத்தை கொண்டு தலைநகரா கொண்டு காந்தார பள்ளியை ஆட்சி செய்ததுன்னா சிர்காப். முதல் சிர்காப் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கூற்று காரணம் பார்க்கலாம். இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன. குடியேறிய பாக்டியார்களும் பாக்தியர்கள் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருடுமுறை கொண்டு இருந்தனர் வந்தனர். ஆமா, இதனால தான் நம்ம இந்தோன்னு பார்க்கிறோம். அப்ப இதுக்கு கூற்றும் காரணமும் சரி, கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்தோ கிரேக்க ஆட்சியர்கள் அச்சு முறையை அறிமுகம் செய்து சின்னங்களும், உருவங்களும், பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர். இது கரெக்ட். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டோம்னு பார்த்தோம். இந்தோ கிரேக்கர்கள் ஆட்சியை குசானர் முடித்து வைத்தார். இது தவறு. ஓகேங்களா? இந்தோ கிரேக்கர்கள் ஆட்சியை யார் முடித்து வச்சாங்கன்னு பார்த்தோம். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? சுங்கர்களே வந்துட்டு முடுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ இது வராது. அப்போ இது தப்பு. அப்போ என்ன இது? கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி. அப்போ இது வரும். ஏன்னா சாகர்கள் தான் வந்துட்டு இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சிய முறியடிச்சிருப்பாங்க. பொருந்தாததை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. புஷ்யமித்திரர், வாசுதேவர், சிம்ஹா, கனிஷ்கர். ஸோ இது புஷ்யமித்திரர் வந்து சுங்க வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. வாசுதேவர் கண்வர் வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. சிமுகா வந்து சாதவாகனரை தொடங்கி வச்சிருப்பாரு. ஆனா கனிஷ்கர் தொடங்கி வச்சிருக்க மாட்டார். அப்போ பொருந்தாதது கனிஷ்கர் தான். கடைசி சுங்க அரசர் யாருன்னு கேட்குறாங்க. பார்த்தோம் இல்லையா? கடைசி சுங்க அரசர் யாரு? தேவபூதி. கரெக்டா? தேவபூதி. சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் யார் பார்த்தோம்? ருத்ரதாமன்.
அவரோட நாணயம் வெளியிட்டிருந்தாரு. ஜூனாகத் கல்வெட்டு எழுதுனதும் அவர்தான். மகதத்தில் கண்வ வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்? வாசுதேவர். கொனாண்டா பெர்னஸை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? அதுவும் பார்த்தோம் இல்லையா? புனித தாமஸ். இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் யார்? இது பார்த்தோம் இல்லையா? இந்தோ கிரேக்கர்னா டெமிட்ரிஸும் மினாண்டாவும் வருவாங்க. இந்தோ பார்த்திய அரசுன்னா நம்ம யார பார்த்தோம்? கொனாண்டோ பெர்னஸ். இதேதான் கொனாண்டோ பெர்னஸ். டேஸ் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்கள் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்லேயே லெசன் ஸ்டார்டிங்ல அசோகரோட இறப்பிற்கு பின்னர். ஹாலா எழுதிய நூலின் பெயர் என்னது? சட்டசாய் அப்படின்னா சப்தசதி. டேஸ் கண்வ வம்சத்தின் கடைசி அரசர் சுசர்மன் பார்த்தோம் இல்லையா? குசானர்களின் பிந்தைய தலைநகரம் புருஷபுரம் இல்லைன்னா பெசாவர். அதுவும் பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தது காபுல்னு இருந்திருக்கும். ஓகே. சரியா தவறா பார்க்கலாம். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. இது ஃபர்ஸ்டே பாயிண்ட். அந்த பாயிண்ட் சரி. காரவேலரை பற்றி அதிகமான செய்திகளை நம்ம அதிகும்ப கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம். இதுவும் கரெக்ட். சிமுக சாதரங்க வம்சைக்கு அடிகளை நாட்டின. இதுவும் கரெக்ட். புத்த சரிதம் அஸ்வகோசரால் எழுதப்பட்டது. இதுவும் கரெக்ட். ஸோ 4மே சரி. இது பார்க்கலாமா? பொறுத்துக. பதஞ்சலி வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 2ஆம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர். அக்னிமித்ரர் வந்து தான் இந்த நாடகத்துல ஹீரோவா இருப்பான்னு பார்த்தோம். மாளவிகாமித்ரம். அரசர் காரவேலர் நமக்கு தெரியும் கலிங்கம். டெமிட்ரிஸ் அப்படின்றவர் யாருன்னா இந்தோ கிரேக்கர். கொனாண்டா பெர்னஸ் இந்தோ பார்த்திடி. ஓகேவா? பிரகதஸ்தா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, குணாதியா. இரண்டு அஸ்வமேத யாகங்கள் நடத்திய சாதபாக அரசரின் பெயர் சதகர்ணி. சாதனவாகனர்கள் எத்தனை ஆண்டு காலம்னு பார்த்தோம்னா 450 ஆண்டுகள். குஷானர்கள் 300 ஆண்டுகள். சாகர் சகாப்தத்தை நிறுவியவர் வந்து மாவோஸ் இல்லைன்னா மோகா. காந்தார கலைஞர்களின் விருப்பமான கலைப்பாணி வந்து புத்தர் சிலை வடிப்பது. கனிஷ்கரின் 4வது பௌத்த மேயர் பார்த்தோம் இல்லையா? காஷ்மீர்ல ஸ்ரீநகர் இல்லைன்னா குந்தலவனம். ஸ்ரீநகர் போக்குறது கரெக்டா இருக்கும். ஸ்ரீநகர். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் லெசன்.